வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா எது எப்படியோ 2 சிக்கன் ரெசிபிஸ் இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த கிச்சன் மணக்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் இருக்குது அண்ட் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு குருமாவும் இருக்குது. இந்த வாரம் கிரேவி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, எப்படியோ இந்த வாரம் எல்லா ரெசிபிஸும் இங்கே ரெடியாக இருக்குது. சூடு ஆறுறதுக்குள்ள நம்ம ஷெஃப் பிரவீன் அவர்களை இன்வைட் பண்ணிடலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ ரெசிபிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பற்றிலாம் ஆமாம் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். டேஸ்ட் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறீங்க, பார்த்துடலாமா? அண்ட் இந்த வாரம் வந்து ஒரு வெஜிடேரியன் இருக்கு, ஸ்வீட் இருக்கு, அதுக்கப்புறம் சிக்கன் இருக்கு. எப்படி போகலாம்? அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் வெஜிடேரியன்ல இருந்து போயிடலாம். அப்படி போகலாம். லாஸ்ட் ஸ்வீட் பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். அப்போ நம்ம காலிஃப்ளவர் குருமாவை டேஸ்ட் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் குருமா நம்ம வந்து என்ன ஸ்டைலில் குக் பண்ண போகிறோம்? ஆஸ் யூஷுவல் வேகமாக செய்யணுன்றதுனால ஸ்கூலுக்கு டிஃபன் அண்ட் லஞ்சுக்கும் சேர்த்தே பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபாஸ்டான ஸ்டைலில் செய்ய போகிறோம்னு வச்சுக்கலாம். ஃபைன். ஸோ காலிஃப்ளவர் குருமாக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். காலிஃப்ளவர், வெங்காயம், தக்காளி, தேங்காய் துருவிய விழுது, எண்ணெய், உடச்சிக்கல்லை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், பிரியாணி இலை, கல்பாசி, லவங்கம், ஏலக்காய். ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் தேவை. எப்படி நம்ம குக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம்? அரைக்க போகிறோமா இல்லை குக் பண்ணிடலாமா? இல்லை, எல்லாம் ஆல்ரெடி ரெடி தான். ஓகே, போட்டுடலாம். ஃபர்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு கடாயில் எண்ணெய் விடணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், இதெல்லாம் லவங்கம், இது எல்லாத்தையுமே போட்டு அதெல்லாம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயத்தை ஆட் பண்ணோம். வெங்காயத்தை தொடர்ந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம். உப்பை தொடர்ந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டோம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தக்காளியை ஆட் பண்ணோம். ஸோ தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பூவாக கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணணும். அண்ட் காலிஃப்ளவர் கொஞ்சம் நமக்கு குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் காலிஃப்ளவருக்கான உப்பு போடணும். அண்ட் அதுவும் வந்து நமக்கு ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நல்லா மஞ்சள் தூள் போட்டோம். மஞ்சள் தூளை போட்டுட்டு கொஞ்ச நேரம் குக் ஆகிட்டே இருக்கணும். ஸோ குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த பவுடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விடணும். ஸோ தண்ணி வந்து அது கொதிக்கிற கேப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து அரைச்ச தேங்காய் விழுத வச்சுருந்தோம். அந்த அரைச்ச தேங்காய் விழுதோட தேவையான அளவுக்கு உடச்சக்கல்லையை ஆட் பண்ணி அதை தனியாக அரைச்சிக்கணும். ஸோ இங்கே கடாயில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அரைச்ச தேங்காய் விழுது இருந்துச்சு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் விழுதோடு நம்ம வந்து உடச்சக்கல்லையை சேர்த்துருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நல்லா மூடி வச்சிடணும். ஏன்னா எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி இறக்குனீங்கன்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த காலிஃப்ளவர் குருமா. மார்னிங் டிஃபனுக்கும் அண்டு லஞ்சுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸ்கூலுக்கு அண்ட் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டக்குன்னு ரெடி பண்ணுறதுக்கு. ஓகே, பட் இது காம்படிஷன் தானே? ஆமா, அதனால நமக்கு டக்குல ஒன்றும் அவசியம் இல்லையே, நிதானமாக கூட பண்ணலாம். ஆனா அவங்க டக்குல இருக்காங்கும் போது டெய்லி ஒரு எம்ப்ளாய்டா இருக்கும்போது ஒரு ஒர்க்கிங் உமனா நம்ம அவங்களோட டைம் எதுக்காக கேட்டேன்னா காம்படிஷன், அதுக்கு ஒரு டஃப் கொடுக்கணும்ல. ஓ அப்படி கேட்டீங்க, அது கரெக்ட் தான், அதுவும் உண்மைதான். ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து என்னோட ஹஸ்பண்டோட ரெசிபி. ஸோ அவருக்கு வந்து பன்னீர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நாங்கள் ஃபர்ஸ்ட் பன்னீர்ல தான் ட்ரை பண்ணோம். பட் கிட்ஸ்க்கெல்லாம் வந்து சிக்கன் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் சிக்கன் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால சிக்கன்ல இதை இன்ஃபியூஸ் பண்ணி பார்த்தோம். இட் கேம் அவுட் வெரி வெல். ஸோ அதனால ஆடியன்ஸுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ ஃபைன். அப்போ ஒருவேளை வெஜிடேரியன்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் இதை பன்னீர்ல பண்ணலாம், பன்னீர் மஷ்ரூம்லையும் பண்ணலாம். ஓ ஃபைன். இந்த சிக்கன் லவ் பைட்ஸுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு லெட்ஸ் கோ. ஓகே, சிக்கன், வெங்காயம், உப்பு, புதினா, பட்டர், காய்ந்த மிளகாய், ஜீரகம், மிளகு, கரம் மசாலா, பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஆம்ச்சூர் பவுடர், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, பூண்டு, கெச்சப், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஆம்ச்சூர் பவுடர்லாம் நார்த் இந்தியன் ரெசிபீஸ்க்கு மட்டும் கிரேவிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு யூஸ் பண்றோம் அந்த ஒரு புளிப்பு ஒரு புளிப்பு தன்மை, ஒரு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே ஃபைன். வரமிளகாய், தேவையான அளவுக்கு ஜீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் நமக்கு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அப்படி தனியா எடுத்து ஆற வச்சுக்கணும். ஆற வச்சதுக்கு அப்புறம் அதே கடாயில கண்டினியூ பண்ணோம். என்ன பண்றோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறோம். ஸோ அந்த பட்டர்ல வந்து ஃபைனா சாப் பண்ண பூண்டை போடணும். ஸோ பூண்டும் பட்டரும் வந்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்றோம். ஸோ வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள், ஆம்ச்சூர் பவுடர் அண்ட் கரம் மசாலா இது மூணுத்தையும் போட்டுட்டு சிக்கனையும் போட்டுட்டு ஸோ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு குக் பண்ணுங்க. லைட்டாக தண்ணியை தெளித்து நீங்கள் வந்து குக் பண்ணணும். ஸோ உப்பு போட்டு குக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே அது குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வரமிளகாய், மிளகு, ஜீரகம் அண்ட் சோம்பு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்ததை கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கணும். கோர்ஸாக அரைச்சிட்டு அந்த பவுடரை ஆட் பண்ணிட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு புதினா தேவையான அளவுக்கு அண்ட் கொத்தமல்லி, கருவேப்பிலை இது மூணுத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடணும். ஃபைனாக சாப் பண்ணி போட்டு எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு, ரெடி ஆக போகுதுன்னு தெரியும் போது கெச்சப் தேவையான அளவுக்கு எடுத்து அந்த கெச்சப்பையும் நம்ம ஆட் பண்ணிட்டு அந்த அளவுக்கு குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கெச்சப்பில் லவ்வையும் வச்சுட்டு அது கூடவே வந்து இந்த சிக்கனையும் வச்சுட்டீங்க அப்படின்னா இதுதான் சிக்கன் லவ் பைட்ஸ். நான் பண்ணியிருக்கிறது வந்து சிக்கன் லவ் பைட்ஸ். ஸோ இதில் வந்து பட்டர் அண்ட் கார்லிக் ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு சிக்கன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொடி ஒன்று பண்ணியிருக்கோம் சார். ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியாக சாஸில் உங்க ஓன் ரெசிபி. ஆமாங்க சார், இது ஓன் ரெசிபி. நான் ஃபர்ஸ்ட் பன்னீரில் தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் மஷ்ரூம், சிக்கன் எது நமக்கு இருக்குதோ வீட்டில் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணுவோம். இதில் ஜஸ்ட் வெறும் வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். ஸோ சைக்காலஜியாக இருந்தாலும் சரி, டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபிசிக்கலாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, சிக்கன் ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு நம்ம சிக்கனை சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ சிக்கன் கிரேவிக்கு இன்னைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிக்கன், தக்காளி, வெங்காயம், எண்ணெய், மல்லித்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தயிர். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோம். எனக்கு சேர்ந்து சிக்கன் கிரேவி அப்படின்னா 1 part குக்கிங் எடுக்கிறோம், அதுலயே முடிக்கிறோம் இல்லையா? இது எடுத்துப்போமா? ஸோ ஆன் பண்ணிடலாமா இல்லை அரைக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது? இல்லை ஆல்ரெடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா எண்ணெய் விட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டோம். அதெல்லாம் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டோம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும், வதங்கட்டும் அப்படின்னா வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு அதுக்காக போட்டுட்டு தக்காளியும் ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா ஃபைனாக பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டோம், மிளகாய் தூள், மல்லித்தூள் அண்ட் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டோம். திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத போட்டு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கனை போட்டோம். ஸோ இதெல்லாம் நமக்கு அகெயின் நல்லா குக் ஆகி அது எல்லாமே சேர்ந்து வரும்போது தேவையான அளவுக்கு தயிர் விட்டோம். தயிர் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த சிக்கன் கிரேவி. நான் பண்ணியிருக்கிறது சிக்கன் கிரேவி. நார்மலாக சமைக்க தெரியாதவங்களும் இன்ஸ்டண்ட்டாக சிக்கன் செஞ்சு சாப்பிடணும், கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது செஞ்சு சாப்பிட்லாம். மற்றபடி ஓவராக ஸ்ட்ரெயின் எடுத்து சமைக்கிறது இல்லை, ஒரு 15 minutesக்குள்ளே கிரேவி பண்ணி சாப்பிடணும்னா இது செஞ்சு சாப்பிடணும். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ½ an hourல அழகா பாயசம் பண்ண போறோம். ஸோ இந்த சேமியா பாயசத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சேமியா, பால், கண்டென்ஸ்டு மில்க், நெய், சர்க்கரை, ஏலக்காய் தூள், பாதாம், முந்திரி. ஸோ இப்போ தேவையான விஷயங்கள் சொல்லியாச்சு. அண்ட் பாலை நம்ம காய்ச்சாம வச்சிருக்கோம். ஸோ காய்ச்ச போறோம். அதுக்கப்புறம் அதை தான் முதல்ல பண்ண போறோமா இல்லை வேற ஏதாவது? இல்லை பால் காசுற சமயத்துல நம்ம இங்க ஒரு சைட்ல ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே
அப்போ பாலை இங்கே காய்ச்சிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பாலை ஒரு வெசிலில் வச்சு நல்லா கொதி வரணும். ஸோ கொதி வர கேப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நெய் விட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். ஸோ முந்திரி பருப்பை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் சேமியாவையும் அதே நெய்யில் போட்டு வறுக்கணும். ஸோ இந்த கேப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பாதாமை எடுத்து பல்ஸ் பண்ணி கொஞ்சம் பாதாமை அரைச்ச மாதிரி பவுடராக வச்சுக்கணும். ஸோ அதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா சேமியா நமக்கு ரெடி ஆகிடும். சேமியா ரெடி ஆனதுக்கப்புறம் மில்க் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அண்ட் பேலன்ஸ் மில்கை வச்சுக்கணும். ஏன்னா எப்பப்பெல்லாம் கெட்டியாகுதோ அப்பப்பெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இது எப்போ உங்களுக்கு கெட்டியாகுதோ அப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேமியாவும் மில்க்கும் ஓரளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போடுறோம். ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் குக் பண்ணணும். தேவையான அளவுக்கு கண்டென்ஸ் மில்கை ஆட் பண்ணுறோம். கண்டென்ஸ் மில்கை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுடரை போட்டுட்டு ஓகே எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ கார்னிஷ்க்கு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வறுத்த முந்திரியை போடுறோம். அதுக்கப்புறம் ஒன்றும் பாதியமாக கட் பண்ண பாதாம், அதுக்கப்புறம் நம்ம பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் தூவி கார்னிஷ் பாட்டை முடிச்சுட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் சேமியா பாயசம். யூஸ்வலாக செய்கிற சேமியா பாயசம் தான், பட் க்ரீமியாக கொஞ்சம் செஞ்சுருக்கேன். இட் பிகம் அல்வா. ஸோ இப்போது சார்கிட்ட வந்து 4வது அல்லது கான்சலேஷன் எப்படி சொன்னாலும் சரி. பட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மட்டும் இல்லை எல்லா ஃபீமேல்ஸ்க்கும் சரி நம்ம கிச்சனில் இப்படி சீத்ரூ கண்டெய்னர்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது. ஸோ இப்போ இது யாருக்கு போகுது? சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி. ஓகே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இந்த வாரம் உங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர். கங்க்ராட்ஸ். ஸோ முதல்ல சொன்ன அதே டைலாக் தான் இதுவும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம கிச்சனை அழகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் 3வது பரிசு இப்போ சார்கிட்ட இருக்கு. ஸோ 3வது பரிசான இந்த சீத்ரூ கண்டெய்னர்ஸ் இந்த வாரம் யாருக்கு போகுது? சேமியா பாயசம். ஓகே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ். ஸோ அடுத்து நமக்காக இருக்கிறது 2 ரெசிபி. ஸோ 2வது பரிசு நம்ம கிட்ட இருக்கு. ஸோ செகண்ட் பிளேஸ் யாருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு போகுது அப்படிங்கிறதும் நமக்கு ரிவீல் ஆயிடும். ஸோ ஓகே சொல்லிடுவோம் சார். செகண்ட் பரிசு இந்த வாரம் யாருக்கு? குருமா. குருமாக்கு. ஓகே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு எலக்ட்ரிக் கெட்டில். கங்க்ராட்ஸ். செகண்ட் பிளேஸ் யாருக்குன்னு சொல்லும் போதே நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பரிசு அப்பவே ரிவீல் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம பக்கத்துலேயே இருக்காங்க லவ் பைட்ஸுக்கு. நான் சொன்ன மாதிரி எதையுமே ஃபுல் ஆஃப் லவ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான அந்த ஃபீட்பேக்ஸ் அந்த நமக்கான விஷயங்கள் நம்மளை கண்டிப்பாக சேரும். இந்த வாரம் அவங்களுக்கான இந்த கிஃப்ட்டும் அவங்கள போய் சேருது. கொடுத்துடலாம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் இந்த வாரம் உங்களுக்கு தான் முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். கங்க்ராட்ஸ். ஸோ இந்த வாரம் முதல் பரிசு அண்ட் 2வது கான்சலேஷன் 3வது இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பரிசுகளை கொடுத்தாச்சு, அவங்கள குக் பண்ணியாச்சு. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் ஏன் நமக்கு வரல, நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ இதுக்காக நம்ம ஷெஃப் கிட்ட ஃபீட்பேக்ஸ் தான் கேட்க போகிறோம். 4வது பரிசுலேருந்து வருவோம். அண்ட் எப்போவுமே சொல்கிற மாதிரி கிரேவி இல்லை. இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிடணும். அதாவது இன்ஸ்டண்ட்டாக நம்ம குக் பண்ணுறோம்னு சொல்லிட்டு குக்கிங் டைம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு குக்கிங் டைம் இருக்குது. அந்த மாதிரி குக்கிங் டைமில் பண்ணும்போது தான் அந்த ப்ராடக்ட் கரெக்டாக வெளியிடும் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். இல்லாட்டி அது குக்காக இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்காது. டேஸ்ட்டு அதோடைய அவுட்புட் கரெக்டாக இருக்காது. அந்த விஷயத்தில் அது நல்லா குக் பண்ணி அவங்க குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அந்த ஆயில் லூஸ் அவுட் ஆகணும்னு சொல்லி. அந்த மாதிரி விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் நம்ம சிக்கன் குக் பண்ணும்போதும் சரி எது குக் பண்ணும்போதும் சரி அதை நல்லா நம்ம இன்வால்மெண்ட்டு டைம் பற்றி யோசிக்கக்கூடாது. அப்படி குக் பண்ணும்போது அதோட அவுட்புட் நல்லாயிருக்கும். ஃபைன். ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. அண்ட் கொஞ்சம் ஹல்வா இட் பிகேம் ஹல்வா அப்படின்னீங்க. அதுதான் குறையா, அந்த கன்சிஸ்டன்சி இல்லாத குறையா இந்த பாயசத்துல? அவங்க க்ரீமி அப்படின்னு சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் க்ரீமியா இருக்கலாம். மில்க்ல தான் பண்ணியிருக்காங்க அவங்க. கண்டிப்பா
கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணணும்னு சொன்னால் மில்க் மெய்ட் ஆட் பண்ணிடலாம், பண்ணோம் பட் இன்னும் பண்ணிடலாம். little அது more. ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஓஹோ. அந்த அளவுக்கு ஸ்வீட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. டெக்ஸ்சர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சேமியா பாயசத்தை பொறுத்த வரைக்கும் செஞ்சு வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது கெட்டி ஆகத்தான் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காம்படிஷன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லிக்விடாக நம்ம பண்ணி வச்சுருந்தோம்னா, இல்லாட்டி என்ன பண்ணணும், கரெக்டாக கொஞ்சம் ஹீட் பண்ணி கொஞ்சம் போட்டு வச்சுருந்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் மில்கை மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, கரெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் நமக்கு வந்து தெரியல, இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். ஓகே, ஃபைன். அண்ட் இரண்டாவது பரிசு நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் சொல்ல போறீங்களா சார்? கரெக்ஷன்ஸ் குருமா வந்து அவங்க அந்த குருமா டேஸ்ட் இருக்குது, அவங்க சுமார் குருமா பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கேட்டது அதுதான், நம்ம காம்படிஷன்ஸ்னு வரும்போது அந்த காம்படிஷனுக்குரிய ஒரு ஃபைட் கொடுக்கணும், டஃப் கொடுக்கணும். நம்ம எப்படி ஆமாம் ஒர்த்தான ரெசிபி இருக்கணும். சும்மா சிம்பிளாக ஒரு இது நான் செஞ்சு வச்சுட்டு நான் ப்ரைஸ் எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறத விட நம்ம டஃப் கொடுத்தா நல்லா பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஏன்னா நம்ம காம்படிஷன் ரன் பண்ணுறோம், அதுக்குரிய ஒரு டஃப்னஸ் கொடுக்கணும். கரெக்ட் தான். ஓகே, ஃபைன். ஆனால் மற்றபடி குருமால எல்லாம் குருமால அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு காலிஃப்ளவர் குருமாக்குரிய டேஸ்ட் இருக்குது, அந்த இது இருக்குது. அவங்க நல்லா குக் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு அவங்க சொன்ன மாதிரி ஈவன் அது ரைஸுக்கும் நல்லா சூட் ஆகும், டிஃபனுக்கும் நல்லா சூட் ஆகும். நல்லா. ஓகே, ஸோ முதல் பரிசு ஆல்ரெடி கொடுத்துட்டோம். சிக்கன் லவ் பைட்ஸ்க்கு நம்ம ஏதாவது அவங்க மேம் கிட்ட டியூன் அப் கரெக்ஷன் சொல்ல போகிறோமா? கரெக்ஷன்ஸ் அதில் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ண டேஸ்ட்லாம் தெரியல, அந்த டேஸ்ட்டு தெரியல. டொமேட்டோ கெச்சப்பு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டா டொமேட்டோ கெச்சப் ஃப்ளேவர் தனியாக தெரியும், அந்த டேஸ்ட்டு தெரியல. மசாலா வந்து நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. அவங்க குக் பண்ண விதம், ட்ரையாக குக் பண்ண விதம், அந்த சிக்கனில் அந்த டேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. சிக்கன்னாலும் சரி, எந்த விஷயம்னாலும் சரி, அதை நம்ம ஃபுல்லாக இன்வால்மெண்ட் அவங்க லவ் பைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சிக்கன் லவ் பைட்ஸ் வித் லவ்வோட நம்ம குக் பண்ணணும். எந்த ஃபுட்டு குக் பண்ணாலும் வித் லவ்வோட அது நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம குக் பண்ணும்போது அந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும். கரெக்டு தான். ஸோ இப்போ சார் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இப்போ நம்ம ஒரு புடவை கட்டுறோம் அப்படின்னா அதை ஏனோ தானோன்னு கட்ட மாட்டோம்ல, புடவைக்குன்னு இது இப்படி தான் கட்டணும்னு ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி மேக்கப் போட்டோம் அப்படின்னா பாதி மேக்கப் போட வரமாட்டோம், ஃபுல்லாக தான். அந்த லைஃப்பில் ஒர்க் பண்ணுறதும் சரி, ஃபுல் டெடிகேஷனோட ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பாதி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் குக்கிங்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம சார்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா, லவ் பைட்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதில் நம்ம கரெக்ஷன்ஸ், அவங்க கரெக்ஷன்ஸ்னா பொதுவாக அதாவது ஒரு கிரேவி, சிக்கன் கிரேவி வைக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா போடுறோம், வதக்குறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் சாப் பண்ணி போடுறோம், இல்லை ஸ்லைஸ் பண்ணி போடுறோம். அதை நல்லா குக் பண்ணணும். லைட் ப்ரௌன் கலர் வர வரையும், ரொம்ப ப்ரௌன் வேண்டாம், ஒரு கோல்டன் பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த ஃப்ளேவர், பச்சை ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிங்கனாலும் சரி, ஆட் பண்ணலைனாலும் சரி, தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா திருப்பி அதையும் வதக்கணும். திருப்பி மசாலா போட்டு அந்த எண்ணெயிலேயே மசாலா போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணுங்க. ஏன்னா மசாலாலாம் அந்த எண்ணெயிலேயே குக் ஆயிரும். தண்ணியில் குக் பண்ணுறதுக்கும் எண்ணெயில் குக் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு சிக்கனை பாயில் பண்ணி கொடுத்தா பிடிக்குமா, ஃப்ரை பண்ணி கொடுத்தா பிடிக்குமா? ஃப்ரை தான். அதே மாதிரி தான் எண்ணெயிலேயே நீங்கள் அந்த குக் பண்ணும்போது அதோட டேஸ்ட் தனி. அதுக்கப்புறம் சிக்கனை வதக்கிட்டு அதுக்கு கடைசியில் தண்ணி ஊற்றி குக் பண்ணுங்க, அது கூட அது மட்டும் அலோவ் பண்ணுங்க. அப்போ அதோட கிரேவி டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிரேவி வேணுமா, கொஞ்சம் கேஷ்யூ பேஸ்ட் அரைச்சி போடலாம், வெங்காயம் பாயில் பண்ணியோ இல்லாட்டி வதக்கியோ அரைச்சி போடலாம், மெலன் சீட், வாட்டர் மெலன் சீட் இருக்குது அதை அரைச்சி போடலாம், தேங்காய் அரைச்சி போடலாம், உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். ஓகே, ஃபைன். அண்ட் நம்ம பாயசத்துக்கு கொஞ்சம் பாயசம் வந்து மில்க் விட்டால் போதும். இன்னும் கொஞ்சம் சேமியா வறுத்து அரைச்சாங்கன்னா, வறுத்துட்டு அதை பாயில் பண்ணும்போது அதோட டேஸ்ட் நெய்யில் வறுத்து இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் நெய்யில் கொஞ்சம் லைட்டாக, அதுவும் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் வரும், அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். ப்ரௌன் சுகர் இதுக்கு பதிலாக வெல்லம் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணலாம் பாயசத்தில். அண்ட் குருமாலாம் நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, அது சிம்பிள் ரெசிபி, அது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு அப்படின்னு. ஃபைன், ஓகே. ஸோ இந்த வாரம் எப்படி இன்னும் எப்படிலாம் குக் பண்ணலாம், இல்லை என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் கிரேவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரணமாக ஜாதகம்லாம் பார்க்க போகும்போது இதுக்கும் 7ஆம் பொருத்தம் அப்படிம்பாங்களே, அது மாதிரி சார் நமக்கும் கிரேவின்னு பேர் வச்சா அப்படி தான் இருக்குது. ஏன்னா கிரேவியாக வர வேண்டியது கிரேவியாக வரமாட்டேங்குது. எது கிரேவியாக இருக்கக்கூடாது, ட்ரைன்னு நினைக்கிறோமோ அது கிரேவி ஆகிடுது. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது குக்கிங்கில் தப்பா, இல்லை இங்கே வந்து ஒரு படப்பிடிப்பு அப்படிங்கிறதுனால படப்படப்பாக அவங்க குக் பண்ணுறாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இந்த வாரம் அழகாக 4 ரெசிபீஸோடு நாங்கள் கிளம்ப போகிறோம்.